வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் எல்லா எக்ஸாமுக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதாவது கார்டனர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரீடர், எக்ஸாமினர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே கவர் ஆகும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீதிமன்றங்கள் திட்டம் டேஷாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005. நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். இது கூற்று. காரணம், இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்கள் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்கிறது. நீங்கள் ஒரே செகண்ட் வேணா ஆன்சர் பாருங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கேயே போயிட்டு நீதியை வழங்குற மாதிரி வகை செய்யப்பட்டிருக்கு. டேஷ் என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மெக்காலே. இவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் தான் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மெக்காலே. டேஷாம் ஆண்டு உரிமை இயல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது? 1859ஆம் ஆண்டு. அப்பதான் உரிமையியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. டேஷாம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது? 1860. அப்பதான் இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது. உரிமையியல் சட்டம் 859, தண்டனை சட்டம் 1860. டேஷாம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது? 1861. இந்த இயர்ல தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. டேஷாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? ஆயிரத்தி 1935. இந்த இயர்ல கூட்டாட்சி நீதிமன்றங்களை இந்திய அரசு சட்டம் உருவாக்கியது. கூற்று. விரைவு நீதிமன்றங்கள் 2000ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டன. காரணம், நீதிமன்றங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டன. இதற்கான விடை சி. கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். விரைவு நீதிமன்றங்கள் 2000ல் தான் தொடங்கினாங்க. அது ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த விரைவு நீதிமன்றங்கள். உங்களுக்கு ஆண்டு மட்டும் கேட்கலாம், இல்லை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வருவாய் நீதிமன்றங்கள். வருவாய் நீதிமன்றங்கள் தான் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை எந்த நீதிமன்றங்கள் கையாளுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நீதிமன்றங்கள்.
கிராம அளவில் இருக்கக்கூடிய உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாள்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு டேஷின் படி உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றது. உச்சநீதிமன்றம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 சட்டப்பிரிவு 32 படி தான் உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றது. இப்போ அதே மாதிரி உயர்நீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் படி நீதி பேராணைகளை வழங்குகின்றது? முன்னாடி பார்த்தது உச்சநீதிமன்றம் 32, இது வந்து உயர்நீதிமன்றம். இது வந்து 226. இதுக்குரிய ஆன்சர். சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டன? அலகாபாத். இந்திய உச்சநீதிமன்றம் 1950 டேஷாம் நாள் தொடங்கப்பட்டது. இது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல, திரும்ப கூட கேட்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் 1950 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரியில் எந்த டேட்டு அது பாருங்க. ஜனவரி 28. எந்த உயர் நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம்? அலகாபாத். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. இந்த மூணுமே தான், மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள் எல்லாமே மண்ணுக்கு வளம் சேர்க்கும். கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை. மட்டும் சரி. மதிப்பு கூட்டு பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். உழவர் உலகிற்கு அச்சாணி என கூறியவர்? திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என போற்றியவர்? பாரதியார். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலின் ஆசிரியர்? மசானா ஃபுகோகா. தமிழகத்தின் மாநில மரம் எது? பனைமரம். அது மாதிரி தமிழகத்தோட ஃப்ரூட் பார்த்துக்காங்க. ஜாக் ஃப்ரூட் வரும், இந்தியாவுக்கு மேங்கோ வரும். இதில் ஜென்ரலாக பார்த்துக்குங்க. கீழ்கண்டவற்றில் இயற்கை உரம் எது? சாணம். யூரியா, பொட்டாசியம் சல்ஃபேட்லாம் செயற்கை உரம், சாணம் தான் இயற்கை உரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் எது? இதுவும் பார்த்தீங்கன்னா பனைமரம் தான், கற்பக விருட்சம். கருப்பட்டி என்பது? எதில் தயாரிப்பாங்கன்னா பதநீரில் தயாரிப்பாங்க. கருப்பட்டி பதநீரில் தயாரிப்பது. பாலை தயிராக்க உதவும் நுண்ணுயிரி? லாக்டோபேசிலஸ். ஒரு தடவை லாக்டிக் ஆசிடும் கேட்டிருந்தாங்க, பால் சம்மந்தப்பட்டது வந்தால் எழுதிக்காங்க. எரிசாராயம் தயாரிக்க உதவும் நுண்ணுயிரி? ஈஸ்ட். பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு டேஷ் என்று பெயர்? என்டமாலஜி.
உர உற்பத்தியை பெருக்க இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சாம்பல் புரட்சி. நீங்கள் வந்து எல்லா புரட்சியுமே பார்த்துக்கங்க. புரட்சி பற்றி ஒரு வீடியோவை நான் தனியாக போட்டிருக்கேன். வேளாண்மை புரட்சிகள், அது வேணால் பாருங்கள். நான் ஏதாவது ஒரு புரட்சி வந்து கேட்குறாங்க. இது மாதிரி வேளாண் புரட்சியின் தந்தை கூட ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க. எம்எஸ் விஸ்வநாதன், அவர் தான் வந்து வேளாண் புரட்சியின் தந்தை. அதிக பகல் பொழுது கொண்ட நாள். ஜூன் 21. அது மாதிரி நீண்ட இரவு கொண்ட நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 வரும். அதிக பகல் பொழுது ஜூன் 21. நடுநிலை pH அளவு. நடுநிலை வந்து 7. இப்போ ரெயின் வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலை pH இருக்கும். 7க்கு கீழே வந்தால் உங்களுக்கு அசிடிக், அமிலத்தன்மை. 7க்கு மேலே இருந்துச்சுன்னா காரத்தன்மை. 7லேருந்து 14 வரைக்கும் காரத்தன்மை. 7க்கு கீழே இருக்கிறது வந்து அமிலத்தன்மை. 7 இருந்ததுன்னா நடுநிலை. சம்டைம்ஸ் இந்த பிளட்டோட pH என்ன, இப்படிலாம் கூட இது காமனாக கேட்கலாம். இது ஒரு காமன் கொஸ்டின் தான். பிளட்டோட pH பார்த்தீங்கன்னா 7.3 வரும். அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் இந்தியா மீன்பிடி தொழிலில் டேஷ் இடம் வகிக்கிறது. 3ஆம் இடம். மீன்பிடி தொழிலில் 3ஆம் இடம். மீன் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஆனால் மீன் பிடிச்சு இருக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா 3. நீண்ட கடற்கரை அமைந்துள்ள மாநிலத்தில் டேஷ் முதல் இடம் வகிக்கிறது. இது வந்து ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. திரும்பவும் பார்த்துக்கங்க. குஜராத். உணவு சேவையில் கடைபிடிக்க வேண்டிய முதன்மையான பண்பு. விருந்தினரை புன்னகையுடன் வரவேற்றல். அதான் ஃபர்ஸ்ட். சூடான காற்றால் உணவு சமைக்கப்படும் முறைக்கு டேஷ் என்று பெயர். பேக்கிங். துரித உணவில் காணப்படும் டேஷ் அதிக இரத்த அழுத்தத்தை உருவாக்கும். செயற்கை நிறங்கள். இப்போ வெந்தயம், மஞ்சள், உப்புலாம் ஆர்கானிக், நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது தான். செயற்கை நிறங்கள் தான் உங்களுக்கு வந்து அதிக இரத்த அழுத்தத்தை உருவாக்கும். பழங்கள், காய்கறிகளை உப்பு, வினிகர், எண்ணெய், மசாலாக்களை பயன்படுத்தி பதப்படுத்தும் முறை. ஊறுகாய் போடுதல். நொதிகளின் செயல்திறனை செயலிழக்க செய்வதனை டேஷ் என்று கூறலாம். அது என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிளான்சிங். இந்த முறைக்கு பேர் பிளான்சிங். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு முளைப்பதை டேஷ் மூலம் தவிர்க்கலாம். உணவினை கதிரியக்கத்திற்கு உட்படுத்தி பதப்படுத்துதல். இது மூலமாக அந்த ஸ்ப்ரவுட்டிங் வரும் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே க்ரீனாக முளைப்பு வருது இல்லையா, அது வெங்காயம் முளைச்சிக்குது இல்லையா சீக்கிரம், அதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அதை வந்து கதிரியக்கத்துக்கு உட்படுத்தி பதப்படுத்தணும். அப்போ தவிர்க்கலாம். பல வண்ணப்பழங்கள் அவற்றின் பழச்சாறுகளை பதப்படுத்த சேர்க்கப்படும் பொருள். சோடியம் பென்சோயேட். பீட்சா என்பது டேஷ் வகை சமையற்கலையில் பிரபலமானது. இத்தாலியன். டேஷ் என்பது உணவு மற்றும் பானம் வழங்கும் பணியாளர்களின் முக்கியமான பண்பு. நல்ல நினைவாற்றல்.
டேஷ் என்பது உணவக பணியாளர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பண்பு. காலம் தவறாமை, லேட்டாக போகக்கூடாத முக்கியமான பண்பு. திட்டமிடல் என்பது அலுவலக நிர்வாகத்தின் டேஷ் செயல்பாடு ஆகும். அடிப்படை செயல்பாடு. அலுவலக சூழல் என்பது பணியாளர்களின் டேஷ் மீது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்களோட திறன் மீது. துப்புரவு பணியை அலுவலகத்தில் டேஷ் நேரம் மேற்கொள்ள வேண்டும். அலுவலக நேரத்திற்கு முன்னால் அல்லது பின்னால். பணியாளர் அணுகுமுறையின் பதிவுகள் டேஷ் பதிவாகும். எந்த மாதிரி பதிவுன்னு கேட்குறாங்க. அது தனிப்பட்ட பதிவு. கோப்புகளை வகைப்படுத்த டேஷ் முறைகள் உள்ளன. மூன்று முறைகள் உள்ளன. டேஷ் என்பது திட்டங்களை நிர்வகிப்பதற்கான இலவச மென்பொருள். ட்ரெல்லோ, இது ஒரு ஆப். ட்ரெல்லோ என்பது திட்டங்களை நிர்வகிப்பதற்கான இலவச மென்பொருள். ஒரு நல்ல அலுவலக டேஷ் அந்நிறுவனத்திற்கு பல விருதுகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அமைப்புகள் மற்றும் நடைமுறைகள். அலுவலக கையேடு என்பது வழிகாட்டி புத்தகம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.